Hi viewers, welcome to Bellecan channel. நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்திருக்குங்க. ஷாப் நேம் SANO wheels. எதுக்காக வந்திருக்கோம்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபார்ன் கிளாஸ் 350க்கு வீல் அலைன்மெண்ட் பேலன்சிங் பார்க்கணும். அதுக்காக வந்திருக்காங்க. இந்த கடையில் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. 4 வீலரு மற்ற பெரிய பெரிய வெஹிக்கல்லாம் பேலன்ஸ் பண்ணி அதாவது வீல் அலைன்மெண்ட் பார்த்து பேலன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதான் ஃபஸ்ட் டைம் 2 வீலருக்கு ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. உள்ளே போகும்போது காட்டுறேன். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். 1080 பிக்சல், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். Hi, என் பேர் சஃபிக். இங்கே கடை நேம் SANO wheels. இங்கே பூ மார்க்கெட் அர்ஷா தேட்டர் பேக் சைடில் நம்ம கடை லொக்கேஷனில் இருக்குது. நம்ம கடையில் மெயினாக என்ன ஒர்க் பார்த்திங்கன்னா வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் நம்மளோட மெயின் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் வீல் சம்மந்தப்பட்ட ரிம் ஆகட்டும், அப் ஆகட்டும், ஸ்போக்ஸ் ஆகட்டும், நீங்கள் சின்ன வீலை பெரிய வீலாக பண்ணுறீங்க, பெரிய வீலை சின்னதாக பண்ணுறீங்க, இல்லை இருக்கிற வீலை அகலமாக பண்ணுறீங்க, டியூப்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, வீல் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். 2 வீலர் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 2 வீலர் சம்மந்தப்பட்ட 12 பிராண்டு 2 வீலர் டயர்ஸும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட குடோனும் இருக்குது. 2 வீலர் பேட்டரியும் இருக்குது. அதுபோக வீல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன அக்சரிஸ், பேரிங் ஆகட்டும், டிஸ்பிளேட் ஆகட்டும், பேட் ஆகட்டும், ஸோ சின்ன சின்ன அக்சரிஸ்லேருந்து உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே மெயினாக நாங்கள் இப்போ ரியர் வீலையும் ஃப்ரண்ட் வீலையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ரியர் வீல் எப்படி கழட்டி பண்ணுறது, ஃப்ரண்ட் வீல் எப்படி கழட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துங்க. வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த வீடியோக்கு எந்தெந்த சப்போர்ட்டிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோமோ அதோட வீடியோஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துங்க. ஃப்ரண்ட் ரிமூவ் பண்ணும்போது மட்டும் பம்பருக்கு சப்போர்ட்டு ஜாக்கி கொடுத்து பண்ணுறாங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்குது. இப்போ 2 வீலையும் கழட்டி கொண்டு போகிறாங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பண்ணிடுங்க. யூடியூப் செட்டிங் போய் ஸ்லோ பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஏர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் மிஷின் வச்சு இந்த வீல் ரிம், அதாவது வீல் பெட்டை விட்டு அந்த டயர் நவுத்துறதுக்கு ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ வீல் பெட்லேருந்து டயர் தான் ஃப்ரீ ஆயிடுது. அதுக்கப்புறம் வீலை மேலே வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க, அந்த டயர் எடுக்கிறதுக்கு அந்த மிஷினில் ஒரு கை வருவீங்களா, அந்த கைக்கு அவங்க கோத்து கொடுக்கணும். அதுக்காக அப்போ மட்டும் ஒரு டைம் லிவரை கொடுத்து கொஞ்சோன்னு தூக்கி அந்த மிஷினோட கையில் கொஞ்சம் லைட்டாக லாக் பண்ணிட்டாங்க டயரை. அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணும்போது டயர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடுதுங்க. வெளியே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு டியூப் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ டயர் அண்ட் டியூப் இந்த மிஷின் வச்சு பண்ணும்போது பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ரியர் வீலுக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் இப்படி தாங்க டயர் அண்ட் டியூப்பும் சேஃபாக ரிமூவ் பண்ணாங்க. இது 2 வீலருக்காகவே ஸ்பெஷலாக வீலிருந்து டயர் ரிமூவ் பண்ணக்கூடிய மிஷினுங்க. அதனால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. நல்லா இருக்குது. ஸ்பெஷல் டிசைன் மிஷினுங்க. தாராளமாக அங்கே போனீங்கன்னா எந்தவித டேமேஜ் இல்லாமல் கிளியராக பின் பாயிண்டில் உங்களோட வீலிருந்து டயர் ரிமூவ் பண்ணப்படுங்க, டியூப் டேமேஜ் ஆகாமல். இப்போ வீல் எலிமெண்ட் பார்க்குறாங்க. அந்த வீல் எலிமெண்ட் ஒரு ஃப்ரேமில் வச்சுட்டு வீலை சுற்றிட்டு பார்க்குறாங்க. இது எப்படிங்களா வீலை வந்து அவங்க வச்சு பார்க்குறாங்க, வண்டி போகிற டேரக்ஷனோட ஆப்போசிட் சைடில் வீலை திருப்பிட்டு, அதாவது வீல் ரிவர்ஸ் சுற்றுற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம்ஸில் வச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்க்குறாங்க. மொத்தம் 3 பாயிண்ட்டுங்க. அது என்னன்னு சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் கிளியரான ஐடியா வரும். ஆனால் இது வந்து பெரிய டாபிக்ங்க. இருந்தாலும் நான் ஷார்ட்டாக மெயினான பாயிண்ட்டை மட்டும் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிடுறேன். இப்போ வீலோட டாப் அண்ட் இருக்கக்கூடிய 2 ஸ்பாட்டுமே ஸ்கேலை வச்சு செக் பண்ணுறாங்க. வீலை சுற்றும் போது லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் ரைட் ரெண்டுமே முட்டுச்சு அப்படின்னா அதனுடைய கன்சர்ன்ஸ் போக்கு டைட் வைக்கிறாங்க. டைட் வைக்கும்போது அந்த டாப் அண்ட் ஆகுது லெஃப்ட்டோ ரைட்டோ இழுக்கப்படும்போது அது கொஞ்சம் கரெக்டான லெவலுக்கு வரும். இதுவே அந்த ஸ்கேலை வைக்கும்போது அந்த மேலே கூட டாப் அண்ட் லெஃப்ட்டோ ரைட்டோ இல்லை லெஃப்ட் ரைட் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கோங்களே, அது உள்ள இருக்கு அப்படின்னா அதனுடைய கன்சர்ன்ஸ் போக்க லூஸ் பண்ணுறாங்க. ஸ்பேனர் பாருங்க எங்கே வச்சிருக்கேன், ரிமோட ஸ்பாட்டு. அந்த ஸ்பாட்டில் ஸ்பேனரை வச்சுட்டு அப்படியே சுற்றுறாங்க. எங்கே மேற்தட்டுற மாதிரி இருக்கோ அந்த சைடு. இப்போ லெஃப்ட் சைடு நான் வச்சுருக்கேன். அந்த ஸ்பேனரை சுத்தம் போது சப்போஸ் அங்கே மேடு தட்டுச்சுன்னா அதுக்குரிய ரைட் சைடு ஸ்போக்கை டைட் பண்ணுறாங்க. இதுவே ரைட் சைடு ஸ்பேனரை வச்சு சுத்தம் போது மேடு தட்டுச்சு அப்படின்னா அதுக்குரிய லெஃப்ட் ஸ்போக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்போக்கை டியூன் பண்ணும்போது எந்த ஸ்போக்கை டியூன் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதாங்க நமக்கு தெரியும். இப்போ ஸ்பேனரை ரிமோட சைடு சர்ஃபேஸில் வச்சிருக்காங்க. வண்டி லெஃப்ட் ரைட்டு நெஞ்சு போகிறதுக்குரிய ரீசனுங்க. இதையும் கரெக்ட் பண்ணுறாங்க. ரிமோட லெஃப்ட் சைடும் செக் பண்ணுறாங்க, ரிமோட ரைட் சைடும் பார்க்குறாங்க. எங்கே மேடு தட்டுதோ அதுக்குரிய ஆப்போசிட் ஸ்போக்கை டைட் பண்ணுறாங்க. லெஃப்ட்னா ரைட் ஸ்பாக் ரைட் பண்ணுறது, ரைட்னா லெஃப்ட் ஸ்பாக் ரைட் பண்ணுறது. ஓவரால் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆகுது இல்லைங்களா, அது எங்கேயுமே மேலே கீழே இல்லாமல் ஈவனாக இருக்குங்க, ரெகுலராக இருக்குங்க. இதுக்கு ஒவ்வொரு டைமும் அவங்க வீலை சுற்றிட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் செக் பண்ணுவோம். இந்த ஸ்கேல் வச்சா செக் பண்ணுவோம். இந்த ஸ்கேல் வச்சு எதுக்கு செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஏறும், அதுக்காக செக் பண்ணோம். இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம உள் சைடு செக் பண்ணோம். உள் சைடு எதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி குதிக்கும், அதுக்காக செக் பண்ணோம். இப்போ அது சரி பண்ணியாச்சு. இப்போது லெஃப்ட் சைடும் பார்த்தாச்சுங்க, இந்த ரைட் சைட்லேயும் பார்த்தாச்சு. இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வாபுலாக இருக்குது. இப்போ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக எல்லாமே நம்ம சரி பண்ணியாச்சுங்க. இது எல்லாமே நம்ம டைட் லூஸில் தான் பண்ணோம்.
எதுவுமே தட்டுறது எதுவுமே கிடையாது. அலைன்மெண்ட்டுங்கிறது ஃபுல் ப்ராசஸ். இதுக்குன்னு எதுவும் ரெடிமேட் மிஷின் இல்லைங்க, எல்லாமே மேனுவல் தான். இப்போ இந்த இடத்துல அடிபட்டுருக்கு, நிறுத்திட்டு வந்துட்டேன். இது எப்படி சரி பண்ணுவீங்க? அது கரெக்டு தாங்க. அந்த இடத்த நிமித்துறதுக்காக மட்டும் நைலான் கட்டை வச்சுருக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம தட்டுவோம். இது வந்து ரிமல் அடி எது படாது, அடிப்படாமே அதை நிமித்திடும். அடிப்படாமல் இந்த ரீஜனை சரி பண்ணுவீங்க? ஆமாம், சரி. தட்டுவீங்களா? இல்லை, அதாவது நம்ம வெளி சைடு ஃபினிஷிங்க்கு வெளியே மூணு தான் தட்டுவோம், உள்ளே வந்து தட்ட மாட்டோம். மேக்ஸிமம் உள் சைடு தட்டினா உங்களுக்கு ரிம்மு இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும் ரிமோட ஃபினிஷிங் போயிடுச்சு, ஒன்றா மாற்றுறது பெஸ்ட்டு, இல்லை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். வெளி சைடு இருந்தால் மட்டும் நம்ம பண்ணுறது 100% கிளியராக வந்துடும். உள் சைடு ஏறிடுச்சுன்னா யாருனாலையும் அதை ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது, ஏன்னா வண்டி இன்னும் வாபுலாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிம்மு சேஞ்ச் பண்ணுறத பெஸ்ட்டாக மாமி. ஃபஸ்ட்டு புது வண்டி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 3000 கிலோமீட்டரே செக் பண்ணணும். இது என்ன ரீசனா, நீங்கள் கொடுக்குற ஃப்ரீ சர்வீஸு அதெல்லாம் அவங்க செக் பண்ண மாட்டாங்க. இது நீங்களாக தான் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 3000 கிலோமீட்டர்லையும் அப்புறம் ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதாவது அலைன்மெண்ட் கரெக்டாக ஸ்போக் ஸ்ட்ரைட் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணுறத ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அதுக்கு கடையில் ஏதாச்சும் குழியில் விட்டோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ வீல் பெண்ட் ஆகிடுச்சா அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்கும் ப்ரோ நான் பேலன்ஸ் பண்ண அந்த பேலன்ஸ் வெயிட் வைக்கணும். இப்போ அலைன்மெண்ட் பண்ணது வந்து பார்த்துருக்கோம், அது வந்து நம்ம வீலுக்காக பண்ணோம். பேலன்சிங் வந்து நம்ம டயருக்காக பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. பேலன்சிங் வந்து நம்ம பண்ணுற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வர வாப்ளிங் கம்ப்ளைண்ட்டும் டயரில் ஸ்டெப்ஸுப்பாக தேயிற கம்ப்ளைண்ட்டும் அரெஸ்ட் ஆகும் பேலன்சிங். அதுவும் நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க வீடியோவில். ரியர் வீலுக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் அலைன்மெண்ட் ஒர்க் வருங்க. இப்போ இந்த 2 வீலுமே பேலன்ஸ் பண்ணுறதாங்க. நம்ம சேனலோட வீடியோ பொறுத்த வரைக்கும் எப்போ நான் ஃபாஸ்டன் பண்ணாலும் யூடியூப் செட்டிங் போய் ஸ்லோ பண்ணி பார்த்துங்க. இதையும் நான் ஃபாஸ்டன் பண்ணிடுறேன். வீல் பேலன்சிங் பார்க்கணும் அப்படின்னா வீல் வந்து டயர் டியூப் இந்த டோட்டல் செட்டப் எடுக்கணுங்க, அப்போ நாங்கள் பண்ண முடியும். ஆனால் கல்டபுர டியூப் வந்து செக் பண்ணுறாங்க, ஏதோ பஞ்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரியர் டியூப்பில் வந்து நிறையா பஞ்சர் ஓட்டியிருந்தேன் நான் சைடில், அதனால் அது புதுசாக மாற்றிட்டாங்க. அதாவது டியூப்பில் நம்ம பஞ்சர் ஒட்டியிருக்கலாங்க, ஆனால் அந்த பஞ்சர் எந்த பாட்டில் ஒட்டியிருன்னு இருக்குது. நான் வந்து நார்மலான மரத்தில் பஞ்சர் ஒட்டியிருந்தேன். அது ஆக்சுவலாக அப்படி இல்லைங்களா, ரப்பர் பெட்டு மாதிரி வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வல்கனைசின்னு அந்த மிஷின் இருக்குது இல்லைங்களா, அந்த மிஷினை வச்சு ப்ரெஸ்ஸிங் பண்ணி அப்படி தான் பண்ணுங்களாம். அதுவும் என்ன சர்ஃபேஸ் அப்படிங்கிற பொறுத்து தான். எனக்கு வந்து டியூப் விரியக்கூடிய இடத்துல பஞ்சர் ஒட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிளோட டியூப் எல்லாமே நாம் வல்கனைஸ் மெத்தட் பேஸ் பண்ணி அந்த பஞ்சரை சீல் பண்ணுறதாங்க பரவாயில்ல. நார்மலாக வச்சு பண்ணோம் அப்படின்னா அது நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன தெரியுங்க பண்ணுவாங்க, பழையபடிக்கு அந்த ஸ்பெஷல் மிஷினில் வச்சு வீலை வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு டயர் ஒரு இடத்துல கோத்து கொடுத்து அப்புறம் அந்த மிஷின் மூலமாகவே டயரை வந்து பெட்டில் இறக்கிட்டு அப்புறம் டியூபை தள்ளி விட்டு டியூபை செட் பண்ணிட்டு புது மவுத் பின் மாற்றிட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணுற மிஷினில் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்போக்ஸ் வந்து நம்ம அந்த வீலுக்கு அலைன்மெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம டயருக்காக பேலன்சிங் பண்ண போகிறோம். இந்த பேலன்சிங் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக காருக்கு இல்லை 4 வீலருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேலன்சிங்கு. 2 வீலருக்கு இதான் ஸ்பெஷலாக உங்களுக்கு பேலன்சிங் வேறு. இந்த மிஷின் நீங்கள் பொதுவாக பார்த்துருக்கிறது வந்து காருக்கு வந்து பார்த்துருக்கிறது ஸ்டாண்ட் பையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி எடுத்து ஆக்சிஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 வீலருக்கு வேறு எல்ஜி மிஷினோடதுங்க. இது 2 வீலருக்கு தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கின மிஷின் வேறு பால் பண்ணுற மாதிரி. பேலன்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட்டுக்கான எல்லா டூல்ஸுமே இதில் முன்னாடியே ஃபிட் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் நம்மளோட வேலை என்னென்னா நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு வீல் சுற்றி விடுறது மட்டும் தான் நம்ம வேலை. மற்ற சென்சார் கணக்கு எடுக்கிறது, எந்த இடத்துல வெயிட் லெஸ் ஆகுது எல்லாமே மிஷின் சொல்லிடும். பேலன்சிங் நம்ம வீலை ஃபிட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்னென்னா நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 மோடு இருக்குது. காருக்கு இருக்குது, டெம்போக்கு இருக்குது, 2 வீலருக்கு இருக்குது. இப்போ நம்ம 2 வீலருக்கு தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம 2 வீலருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஏன் நம்ம 2 வீலர் மிஷின்ட்டு ஏன் இது 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை இந்த மிஷினுக்கு ஆப்ஷன் என்னென்னா இந்த செட் ஆஃப் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம இன்னொரு ஆக்சல் மாதிரி நமக்கு காருக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இது 2 வீலருக்குன்னு வர மிஷின் தான். ஸோ அதனால் நம்ம 2 வீலர் மட்டும் தான் பண்ணுறோம். இதில் இதோட அளவுங்கிறது ரொம்ப மெயின். ஏன்னா டயரோட எவ்வளோ பேஸுங்கிறது இதை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், இது நகர்த்தும் போது மிஷினில் எல்லாமே நகரும். பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நகர்த்தணும் ஆகும். இதை போய் இந்த ரிம்மில் தொடணும். தொட்டோன்னே அது கன்ஃபார்ம் ஆனோன்னே இப்போ ரிட்டன் இடத்துல கொண்டு போய் வச்சோன்னா அது 0வாக மாறும். இப்போ சொன்ன மாதிரி இந்த அளவு நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதோட அளவை நம்ம அதில் நம்ம தான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இதோட மென்ஷன் அளவு எடுக்கிறது பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.2 வரும். அதாவது மிஷினில் வாங்குறப்போ 300 வரும். இதில் வந்து 3.2 வரும். 300 வச்சோன்னே இது ரோல் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போது மிஷின் ஆன் சுற்றுறாங்க.
அதாவது தான் ஓடிக்குமா ப்ரோ? அதாவது ஓடிக்கும் நம்ம பிரேக் பண்ணுங்களா? அது நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். அதில் காமிச்சோன்னே இதில் பிரேக் இருக்குது, இதில் அமுத்தினோடனே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த எல்லா லைட்டும் வர இடத்துல மட்டும் தான். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம 10 கிராம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வீலை கட்டணம் பொசிஷன் வைக்கணுங்க. அதாவது அந்த லைட்டு ஃபுல்லாக வர அளவுக்கு ரொட்டேட் பண்ணி அந்த லைட் எப்போ ஃபுல்லாக வருதோ அதுக்கப்புறம் தான் அந்த 10 கிராம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஆக்சலுக்கு நேராக தான் நம்ம இந்த வெயிட் ஒட்டி இருக்கோம். 10 கிராம் ஒட்டி இருக்கும். இப்போது ரோல் பண்ணுவோம். அதில் 10 மிஷினில் 10 இருக்குது. இப்போ ரோல் பண்ணுவோம் இருக்குங்க. இப்போ லோட் ஆகும், லோட் ஆகிட்டு இருக்குது. அதாவது மறுபடியும் அதை அளவு எடுத்துகிட்ருக்கு. சொன்ன மாதிரி அதில் 0 வந்துடுச்சுங்க. இன்னர்லேயும் இன்னர் சைடுங்க, அதாவது மிஷின் சைடு இன்னர் சைடு, ஏதோ அவுட்ரு சைடு வெளி சைடு 2 பக்கமும் பேலன்சிங் கரெக்டாகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடணும். வீல் பேலன்ஸும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு ஆக்சலில் கொடுத்து வீலை சுற்றி விட்றோம்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக சுற்றி விட்றோம். சுற்றி நிற்காமல் ஒரு இடத்துல நின்று அக்கப்புறம் நோடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்கேயோ வெயிட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வெயிட்டை விட்டுட்டு நம்ம லைட்டை சுற்றி விட்டோம்னா அது நின்றோம். அது அங்கே பேலன்சிங் கான்செப்ட்டு. என்னோட 2 வீலுக்குமே பேலன்சிங் கிராம் ஒட்டி வச்சுங்க. நீங்கள் அலைன்மெண்ட் செக் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி சைடில் நீங்கள் ரெகுலராக சொல்கிற மாதிரி, அதாவது நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 3000 கிலோமீட்டர் செக் பண்ணணும். அப்புறம் 10,000 கிலோமீட்டர் செக் பண்ணணும். அது வந்து பேசிக்கு. இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீலை சுற்றி விட்டோ இல்லை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வீலில் போட்டோ நீங்கள் இந்த 2 கை ஓரமாவோ இல்லைன்னா ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்தோ வச்சு பாருங்கள். ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சஸ் மேலே உங்களுக்கு வருஷமாக இருந்தால் வாபிள் ஆகும். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா டயர் சைடில் மேனுஃபேக்சர் டிஃபால்ட் இருந்தாலும் டயர் தனியாக ஆடும். ஸோ நீங்கள் சில வண்டி பார்ப்பீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணியோ இல்லை வீல் சுற்றி விட்டு பார்த்தோம் ரொம்ப நேரம் ஓடும். ஆனால் டயரில் அதே மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா டயர் மட்டும் வருஷம். ஏன்னா சில டயரில் மேனுஃபேக்சர் டிஃபால்ட்னாலே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ரிம்ம சைடில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் தனியாக வரும். மீதி பாயிண்ட் செக் பண்ணால் டயரின் டியூப்பும் ரிமூவ் பண்ணால் தாங்க செக் பண்ண முடியும். மெயினாக நீங்கள் இங்கே வர்றதுக்கு மெயின் ரீசனே இந்த பேலன்சிங் மிஷினுக்காக தான். ஏன்னா உங்களோட பர்பஸ், உங்களோட நீங்கள் ஒரு 3000 4000 கொடுத்து வாங்குகிற டயருக்கான கண்டிஷனும் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெத்தடும் இந்த பேலன்சிங் மிஷின் தான். ஸோ கம்பல்சரி வாங்க. ஏன்னா இந்த கோயம்புத்தூர்லேயே மேக்ஸிமம் 2 இருக்கிற பேலன்சிங் மிஷின்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் 2வது 3வது வாங்கியிருக்கோம். நீங்கள் யாராச்சும் பேலன்சிங் மிஷின் வெளியே வச்சு பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதையும் போய் பாருங்கள், நம்மளோட வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். கம்பல்சரி எல்லோரும் வாங்க. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்த பெல் ஐக்கான் அந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அவங்க சேனல் நேம் சொல்லிவிட்டு வரவங்களுக்கு எங்களால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஒர்க்கும் சீக்கிரம் பண்ணி கொடுப்போம். எங்களால் முடிஞ்ச டிஸ்கவுண்ட்டும் நாங்கள் பண்ணி தந்துடுறோம். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் இனி உங்களுக்கு அப்லோட் ஆகும்.